குடந்தை வேமுருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நவரத்தினம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962326838. ஆன்மீக ஐதீகங்கள். விமான வெங்கடேஸ்வரர். பறந்து விரிந்த இவ்வுலகத்தில் பெருமாளின் எழிலான ரூபம் எங்கும் வியாபித்திருந்து அருளாட்சி செய்து வந்தாலும் கூட அவன் விரும்பி உறையுமிடமாக கருதப்படுவது திருமலை திருப்பதிதான். பார்க்கடல், திருவரங்கம் உள்ளிட்ட எல்லா தலங்களிலும் திருமால் வீற்றிருந்தாலும் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கும் திருத்தலம் திருமலைதான் என்கிறது பாசுரம். இறங்கவன் பேய்முலை பிள்ளையாய் உயிருண்ட எந்தை பிரான் அவன் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் என்று எண்ணி நாள்தோறும் தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே என்கிறது பெரிய திருமொழி. பக்தவச்சலனாக பரமதயாளனாக வீற்றிருக்கும் திருமலை வெங்கடேச பெருமாள் வேண்டியதை வேண்டுமளவுக்கு தந்து பக்தர்களை காக்கக்கூடிய கலியுக வரதன் என்பதாலே இன்றளவும் திருமலையில் பக்தர்கள் கூட்டம் குவிந்த வண்ணம் உள்ளது. எனினும் அங்கு செல்லும் எல்லா பக்தர்களுமே மூலவர் தரிசனத்தை ஓரிரு நொடிகள் மட்டுமே வணங்க முடியும். மற்ற கோயில்களைப் போல நின்று நிதானித்து பெருமாளை வணங்க முடிவதில்லை. ஆனால் கருவறையில் மனதார சற்று நேரம் கண்குளிர காண முடியாத வெங்கடேச பெருமாளை பக்தர்கள் வெளியே வந்து ஓரிடத்தில் நின்று கண்குளிர கையெடுத்து கும்பிட்டு தரிசிக்கிறார்கள். அவர்தான் விமான வெங்கடேச பெருமாள். திருமலை வாசா கோவிந்தா, திருவெங்கடேச கோவிந்தா, உன் திருமுக தரிசனம் அனுதினம் காண திருவருள் புரிவாய் கோவிந்தா. திருமலை வாசா கோவிந்தா, திருவெங்கடேச கோவிந்தா, உன் திருமுக தரிசனம் அனுதினம் காண திருவருள் புரிவாய் கோவிந்தா. ஆகமப்படி வீற்றிருக்கும் இந்த அழகிய பெருமாள் விமான சீனிவாசர் என்றும் விமான வெங்கடேஸ்வரர் என்றும் வணங்கப்படுகிறார். திருமலை திருப்பதியில் வெங்கடேச பெருமாள் கருவறையில் இருப்பதைப் போலவே நின்றிருக்கும் கோலத்தில் 4 திருக்கரங்களோடு பின்புற கரங்கள் சங்கு சக்கரம் ஏந்தியிருக்க முன் வலக்கை அபயஹஸ்தமாகவும் முன் இடக்கை இடுப்பில் வைத்தவாறும் விமான வெங்கடேஸ்வரர் காட்சி தருகிறார். இவரின் இடப்புறம் ஆஞ்சநேயரும் வலப்புறம் கருட பகவானும் வீற்றிருக்கிறார்கள். திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயில் சுமார் 2.20 ஏக்கர் பரப்பளவையும் 3 பிரகாரங்களையும் கொண்டுள்ளது. திருமலை வெங்கடேச பெருமாள் உறையும் கருவறைக்கு மேலே உள்ளதுதான் ஆனந்த விமானம் என்னும் பொன்னாலான அழகிய விமானம். பார்த்த நிலையிலேயே ஆனந்தத்தை அளிக்கும் தெய்வீக விமானம் என்பதாலேயே இது ஆனந்த விமானம் என்று அழைக்கப்பட்டது. கலசத்துடன் சுமார் 88 அடி உயரமான இந்த விமானம் எப்போது உருவானது என்று அறிய முடியவில்லை. பொன்மயமான மேருமலையே ஆனந்த விமானமாக மாறி திருமலையில் அமைந்ததாக திருமலை புராணம் கூறுகின்றது. ஜடாவர்மன் சுந்தரபாண்டிய அரசரால் இந்த விமானம் கிபி 12ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டதாக கல்வெட்டு தெரிவிக்கிறது. வீர நரசிங்கராயர் என்ற அரசர் அவருடைய உடல் எடைக்கு நிகராக தங்கத்தை துலாபாரம் அளித்தார் என்றும் அந்த தங்கத்தால் தான் இந்த ஆனந்த விமானம் பொன்னால் வேயப்பட்டது என்றும் கல்வெட்டு கூறுகிறது. இந்த விமானத்தின் பெருமையே அதில் எழுந்தருளி இருக்கும் விமான வெங்கடேசர் திருவுருவம்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் விமானத்தில் வீற்றிருக்கும் விமான வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தால் மூலவரான வெங்கடேச பெருமாளை தரிசித்ததற்கு இணையானது என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே இன்றளவும் உள்ளது. கருவறை பெருமாளை வணங்கிவிட்டு வெளிச்சுற்றில் வரும்போது விமானத்தின் வடகிழக்கு மூலையில் வீற்றிருக்கும் இந்த விமான வெங்கடேச பெருமாளை கட்டாயம் வணங்க வேண்டுமாம். இவரை மனதார வணங்கி வேண்டினால் எல்லா பாவங்களும் நீங்கி குடும்ப ஒற்றுமை வளரும் என்பது நம்பிக்கை. வெள்ளி திருவாசியோடு வேயப்பட்ட இந்த பொன்னாலான வெங்கடேசர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ வியாசராய தீர்த்தரால் வணங்கப்பட்டவர். இவரே திருப்பதி வேங்கடவன் கோயிலின் வழிபாட்டு முறைகளை நெறிப்படுத்தி கொடுத்தவர். ஏழுமலையான் மீது
பக்தி கொண்ட இந்த பெரியவர் விமான வெங்கடேசரை வணங்கி முக்தியடைந்தார். இவர் விமான வெங்கடேசரை தரிசித்த மண்டபம் இன்றும் ஸ்ரீ வியாசராயர் மண்டபம் எனப்படுகிறது. 1958ஆம் ஆண்டு ஆனந்த விமானம் புனரமைக்கப்பட்ட போது விமான வெங்கடேசரும் இன்னும் கூடுதல் ஒளியுடன் பிரகாசிக்க தொடங்கினார். பூலோக வைகுண்டம் திருப்பதிக்கு போகலாம், திருப்பதிக்கு போகலாம், வேண்டிய வரம் வாங்கலாம், நாம் வேண்டிய வரம் வாங்கலாம். பூலோக வைகுண்டம் திருப்பதிக்கு போகலாம், திருப்பதிக்கு போகலாம், வேண்டிய வரம் வாங்கலாம், நாம் வேண்டிய வரம் வாங்கலாம். நேயர்களே, அனைத்து பெருமாள் கோயில்களிலும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறப்பின் போது வடக்கு நோக்கி எழுந்தருளும் பெருமாள் திருமலையில் மட்டும் எப்போதுமே வடக்கு நோக்கி காட்சி தரும் விமான வெங்கடேசராக காட்சி தருகிறார். இவரை தரிசிப்பதன் மூலம் வைகுண்ட ஏகாதசியன்று சொர்க்கவாசல் தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் ஐதீகம் உள்ளதால் விமான வெங்கடேசரை தரிசித்து வழிபட்ட பிறகுதான் திருமலை திருப்பதி யாத்திரை பூரணத்துவம் பெறும் என்பது ஐதீகம். நாமும் இனி திருமலை திருப்பதியில் அருள் பாலிக்கும் மூலவர் வெங்கடேசரை வணங்கிய பிறகு விமான வெங்கடேசரையும் வணங்கி வாழ்வில் ஆனந்தம் அடைவோம். ஆன்மீக ஐதீகங்கள். விமான வெங்கடேஸ்வரர். குடந்தை வேமுருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நவரத்தினம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962326838.